அதில் பார்த்தீங்களா தெரியும், அவர் தான் சங்கமித்த. அப்படி எங்கேயால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அவர் அந்த போட் மாதிரி ஒன்று செஞ்சு விட்ருக்கணும். அந்த ஒரு சின்ன குளம் மாதிரி அதுக்கு அவர்கிட்ட போட் நிற்கிது. இந்த சிலை இருக்குது தான், இந்த சிலைக்கு அப்படியே சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதர் கடற்கரை இருக்குது. இதுலேயும் பாருங்க ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிக்குவினுடைய அந்த கதிர் வெல்கம் டு கேபி நெரூர். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பின்னுக்கு பார்த்தாலே தெரியும், இது கிணவேருக்கு தெரிஞ்ச இடம் தான். இதுதான் வந்து சங்கமித்தியால் வைக்கப்பட்ட, அதாவது மாதகளில் இருக்கிற அரச மரம், முதல் அரச மரம். அது தொடர்பான காணொலியத்தான் இந்த காணொலி இருக்க போகுது. இந்த காணொலிக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விகாரியோட நுழைவாயில். உங்கள் சிங்கள தலைநொழி இருக்குங்க, நல்ல பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, கதிர்காமம் இருக்குன்னு தானே இந்த செல்லில் கதிர்காமம்னு சொல்கிறது, அது இந்த நுழைவாயில் மாதிரியே இருக்குது. இதில் வேறுங்க சிற்பம் செஞ்சிருக்கீங்கன்னா, அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாலின்னு சொல்கிறது அந்த மிருகம் தானே இது. ஓகே, நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம். இந்த பக்கம் இடப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க விடுதி இருக்குது, அதாவது இந்த விகாரினுடைய விடுதி. இந்த அதில் தெரியுது, அதுதான் சுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அரச மரம் தான் நிற்கிது. பாருங்க, இந்த இதில் பாருங்க, இதுலேயே ஒன்று நிற்கிது. இதில் பாருங்க கியூஆர் கோட் இருக்குது. தம்பு கொலைப்படுன தொடர்பான மேலே தீவிர தகவல்களுக்கு கியூஆர் கோட் இருக்கான், அதை ஸ்கேன் பண்ணணும். இது சிங்களத்தில் வந்து தம்பு கொலைப்படணும், ஆனால் தமிழில் வந்து ஜம்பு கொலைப்பட்டினம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து வெஹிக்கிள் பார்க், அதாவது வாகன பார்க்கிங். நாங்கள் விகாரைக்கு போகணும்னு சொன்னால் இப்படியே போகிற பக்கத்துக்கு விளக்கை பக்கம் திரும்பணும். இதில் முன்னுக்கு பாருங்க நேவின்ற வந்து அந்த கேண்டீன் இருக்குது. இந்த ரோட்டுன்ற சைட்டும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரச மரம் மற்ற ஆலமரம் அதுகளெல்லாம் நிற்கிது. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து எங்களோட கோயில்கள் மாதிரியே அவைன்ற கோயில் அண்டபடியாக தொப்பி மற்ற செருப்போடு வந்து உள்ளுக்கு போயிடலாது. இதில் வேறு முன்னுக்கே வந்து சந்திர வட்டக்கல் இருக்குது. அதேமாதிரி இந்த ரெண்டு பக்கமும் காவச்சிலின்னு சொல்கிற அந்த வரலாற்றில் நாங்கள் படிச்சிருப்போம், அதுதான் இருக்குது. அதுக்கு நேராக பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த புனித மரம், சங்கமித்தியால் வைக்கப்பட்ட மரம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முண்டு கொடுத்துருக்கு, கிளைகளெல்லாம் விழாமல். இப்போ உள்ளுக்கு போயிடலாம், இங்கே அடைச்சிருக்கு. இதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புனித மரம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு விகார மாதிரி இருக்குது. இதுலேயும் பாருங்க சந்திர வட்டங்கள் எல்லாமே இருக்குது.
இது இந்த புத்தர்களுடைய கொடி இந்த நிறம் வந்து இதில் போட்டிருக்குந்தா. சுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் இருக்கிற மாதிரி தான் ஆலமரம் மற்றது அரச மரம் தான் நிற்கிது இங்கே கூடுதலாக. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு உள்ளுக்கு சுற்றி காட்டுப்பேன். நான் இப்போ பின்னுக்கு பார்த்தா தெரியும் பீச் சைட் இருக்குது. அந்த பீச் சைட் போய் என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் தொடர்ந்து காணொலியை பார்த்து கொண்டுருங்க. ஓகே, இப்போ நாங்கள் பீச் சைட்டுக்கு போவோமே. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு விளாக் கொண்டு இருக்கு பாருங்க. அப்படி இந்தியாவில் சைட் பார்த்திங்கன்னு சொன்னாங்க விகார இந்த அமைப்பில் வந்து விளக்குகள்லாம் கொடுத்துருக்கணும். நாங்கள் வந்து கோயிலில் வந்து நெய் தீபம் ஏற்றுற மாதிரி இந்த பாருங்க. இப்படி இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு புத்தர் சிலை மாதிரி வச்சிருக்கணும். அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டிக்கொள்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிக்குவனுடைய அந்த கதிரை அப்படியே இந்தியாவில் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலை வச்சிருக்கு. அதாவது வந்துச்சுன்னா கடல் வழியாக வந்து தான் இங்கே வந்து அரச மரம் வச்சது அந்த சிலை வந்து இருக்குது. இந்த சிலை இருக்குது தான். இந்த சிலைக்கு அப்படியே சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதர் கடற்கரை இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்களா தெரியும் அவர் தான் சங்கமித்த. அப்படி எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அவர் அந்த போட் மாதிரி ஒன்று செஞ்சு விட்ருக்கணும். தான் ஒரு சின்ன குளம் மாதிரி அதுக்கு அந்த போட் நிற்கிது. இந்த விகாரைக்கு பின்பக்கமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஓவியங்கள் இருக்குது. அது வந்து இதில் பாருங்க சிங்களத்தில் இருக்குது. அப்படி அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ். இது பாருங்க நாங்கள் நிற்கிறது இங்கே இருந்தால் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கிலீஷில், அதாவது 3 மொழியிலையுமே வந்து இது எழுதியிருக்கணும். இதில் பாருங்க இதுதான் அந்த ட்ராயிங், அதை கொண்டு வந்து வச்சிக்கணுமே அதுக்கான விளக்கப்படம்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் அதாச்சு ஒரு கனகாலம் இருக்கும் படத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அங்கே நடந்த நிகழ்வுகள் பற்றிய படங்கள் உங்களுக்கு விளங்காத நீங்கள் படமே விளங்கையில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் பாருங்க, இது வந்து 2005 இதில் போட்டுக்கிட்டானே அந்த காலகட்டத்தில் எடுத்த படங்கள்லாம் இதுதான். இது வந்து சங்கமித்த தேரருடைய உருவச்சிலை. இவருங்க கையில் அரச மரம் வச்சுக்கிறேன். வந்து குறிப்பாக வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து தனது பௌத்த மதத்தை வந்து பரப்புறதுக்காண்டி வந்து இங்கே வந்தவர். இங்கே வந்து அது இந்த சான்றாக வந்து தான் இந்த அரச மரத்தை வச்சவர். அது வந்து இப்போ மிகப்பெரிய மரமாக மாறி இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல இடத்துக்கு போய் நல்ல தகவல் உள்ள இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டி கொண்டேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.